தமிழகத்தின் கடைக்கோடி பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கோம். இங்கே நாகர்கோயிலில் ஸ்பெஷலான நேந்திரம் பழ சிப்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அனந்தம்பாலத்தில் சிந்து சிப்ஸ் அப்படின்ற கடையில் தான் நம்ம இப்போ சிப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்றத பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உங்கள் பேர் என்னென்னா? என் பேர் செல்வகுமார். எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? ஒரு 6 வருஷமாக தான் வேலை பார்க்குறேன். என்ன மாதிரி சிப்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க இந்த இடத்துல? ஒன்லி நேந்திரம்பழம் சிப்ஸ் மட்டுமா இல்லை வேறு ஏதாவது வெரைட்டி சிப்ஸ் போடுறீங்களா? இல்லை, வெரைட்டி சிப்ஸ் இங்கே போட்டதில்லை. உருளைக்கிழங்கு போடலாம், கப்பா போடலாம். அடுத்து வந்து நேந்திரங்காய் தான். இங்கே வந்து நேந்திரங்காய் மட்டும். இது எப்படி பழமாக இருக்கணுமா இல்லை எந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் காய் வந்து சூஸ் பண்ணுறீங்க நீங்கள் சிப்ஸை போட? காய் வந்து வெறும் செங்காயாக இருக்கும், பழமாக இருக்கக்கூடாது. லைட்டாக பழுத்தாலும் கூட மாற்றி வச்சிடணும், இல்லைன்னா கலர் அடிக்கும். பழ சிப்ஸாக தான் இருக்கும். இதுக்கு என்ன வெரைட்டி ஆஃப் ஆயில்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா? பாம் ஆயில் தான். பாம் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? இப்போது இது மோஸ்ட் ஆஃப் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம் அப்படின்ற அந்த ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டிங்களா? தேங்காய் எண்ணெய் யூஸ் கிடையாது. பாம் ஆயில்லாம் 6 மாதம் வரைக்கும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான ப்ராசஸ் வச்சுருக்கீங்க. நார்மலாக ஒரு எண்ணெய் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எங்களுக்கு? நார்மல் சூடு இது டபுள் வேக்காடு. இங்கே நார்மல் சூடு வச்சு நல்லா காய அடித்து நல்லா கோர வச்சு அங்கே நல்லா சூடு வச்சு அதுக்கப்புறம் அள்ளி போட்டோம்னா சிப்ஸ் ஆனது நல்லா பொல்லும், நல்லா அப்பளம் மாதிரி நல்லா பொல்லும், நல்லாயிருக்கும். நல்லா முறுபுறுப்பும் நல்லா கிடைக்கும். சிங்கிள் வேக்காடுனா அந்தளவுக்கு தான் இதாக இருக்கும். சிப்ஸு எப்படி ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க அப்படிங்கிறத நமக்கு இப்போ காட்ட போகிறாங்க. நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம். இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாவது தனியாக ஒரு பதம் எதாவது இருக்கா? ஆயில் இந்த ஹீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது? ஆமாம், ஆயில் வந்து இந்த ஹீட்டில் தான் இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா பருங்காய்க்கு அடித்து வரும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப அமுங்கி போச்சுன்னா இங்கேயே வந்து சிப்ஸு நல்லா இருக்காது. அங்கே எவ்வளோ சூடு வச்சாலும் அது வந்து சரி வராது. ஓகே, நேந்திரம்பழ சிப்ஸு கேரளாவில் செய்கிறதுக்கும் இங்கே செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? கேரளாவில் சிங்கிள் வேக்காடு, இங்கே டபுள் வேக்காடு, அவ்வளோதான். இப்போது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெப்பர் அண்ட் சால்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதே நம்ம கேரளாவில் வாங்கினா ஒன்லி ப்ளைனாக மட்டும் தான் இருக்கும் இல்லையா? ப்ளைனாக மட்டும். அங்கே வந்து கலர் பொடி உப்பு போட்டு வச்சுருப்பாங்க. சிங்கிள் வேக்காடு ஒரு அரை இதாக வரும்போது அந்த உப்பு தண்ணியை ஊற்றி லைட்டாக 2 கிண்டி அள்ளி போட்டுருவாங்க. இங்கே வந்து டபுள் வேக்காடு. இங்கே இதில் கொஞ்சம் பதம் பார்த்து எடுத்து அங்கே போட்டு அங்கேருந்து அங்கே நல்லா சூடு வச்சு அங்கே போட்டு அதுக்கப்புறம் எடுத்து மிளகாய் பொடி, சீரகப்பொடி, உப்பு தேவையான அளவு, அடுத்து இது நல்ல மிளகா பொடி, காயப்பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை நாள் இந்த ஸ்டாக் இருக்கும் உங்கள்கிட்ட? ஸ்டாக்கு இருக்குது, அந்தளவுக்கு இருக்காது. ஒரு மாதத்துக்குள்ளே அந்த மாதிரி போயிடும். அதனால் அன்னன்னைக்கு தான் குறிப்பிட்ட ஒரு 2 நாள் வேணா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ காலியாகும். இப்போது இந்த சிப்ஸை நம்ம வாங்கிட்டு போகிறோம் வீட்டுக்கு. இது எத்தனை நாள் நம்ம வச்சு சாப்பிட்லாம்? மேக்ஸிமம் 6 மாதம். 6 மாதம் வச்சு சாப்பிட்லாமா? எந்த ப்ராப்ளமும் வராது? அதாவது 6 மாதம் வச்சு சாப்பிட்லாம்னா நீங்கள் வந்து பேக்கெட் பண்ணி இதை எடுத்துகிட்டு கவரோடு அப்படி வச்சிடக்கூடாது, மூடி வச்சிடணும். இல்லைன்னா தணுத்துனா இதாக இருக்கும். தடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை மடக்கி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் சாப்பிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குல்ல சிப்ஸு. ரொம்ப நம்ம நேந்திரம்பழம் சிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும். இதோட ரொம்ப நைஸாக இருக்கும் கேரளாவில் சாப்பிட்ற சிப்ஸ் பார்த்திங்கன்னா. இது தின்னாக இருக்கனால சாப்பிட்றதுக்கு எதுவும் வாய்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதா? இல்லை, அந்த மாதிரி வராது. அது வந்து எதுனா சிங்கிள் வேக்காடுக்குனா அந்த மாதிரி இருக்கும். இதோட கொஞ்சம் கணம் குறைச்சி இது இருக்கும். இது வந்து டபுள் வேக்காடு. இது இந்த கணம் தான் கரெக்டாக இருக்கும். அதை பேப்பர் நைஸ் வச்சு அடிச்சு வச்சுக்கோங்களேன், சிப்ஸு நொறிங்கிடும். இங்கேருந்து அங்கே அள்ளி போடுங்கள அந்த சூட்டுக்கு வந்து முதல் அள்ளி போட்டு வெந்துடும், அடுத்த அள்ளி போட்டு வந்து ஒரு மாதிரி ஆகும். இதுதான் அங்கே மீடியமான கணம். மொறுன்னு நாகர்கோயில் ஸ்பெஷல் சிப்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிப்ஸ் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஃபுட் ஸ்டேஷனில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண்.